ஒரு படத்துக்கு ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர்னு இல்லாமல் 2 இல்லைனா அதுக்கும் மேலே மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ண படங்கள் தான் இன்னைக்கான ரியல் ஃபேக்ட்ஸ். திருப்பாச்சி படத்துக்கு தினா, தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ட் மணி சர்மான்னு மொத்தம் 3 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதர்வா நடித்த டிஎன்ஏ படத்துக்கு சத்யபிரகாஷ், ஸ்ரீகாந்த் ஹரிகரன், பிரவீன் சைவி, சகி சிவா அண்ட் அனல் ஆகாஷ்னு மொத்தம் 5 பேர் மியூசிக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அங்காடி தெரு படத்துக்கு விஜய் ஆண்டனி அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேர் மியூசிக்கு. யாரடி மோகினி படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா, டி இமான் அண்ட் தரண்குமார்னு 3 பேர் மியூசிக்கு. பொல்லாதவன் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக்னாலும் தினா ஒரு பாட்டுக்கும் யோகி பி ஒரு பாட்டுக்கும் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 3 பேர் மியூசிக்கு. லாரன்ஸ் நடித்த ருத்ரன் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்னாலும் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்த அப்படிங்கிற ஒரு பாட்டு தரண்குமாரும், ஆஃப்ரோ அப்படிங்கிற ஒரு பாட்டும் பிஜிஎம்க்கு சாம்சிஎஸும் போட்டிருந்தாங்க. மொத்தம் 4 பேர் மியூசிக்கு. மேயாதமான் படத்துக்கு சந்தோஷ் நாராயண் அண்ட் பிரதீப் குமார் 2 பேர் மியூசிக்கு. ஆலவந்தாம் படத்துக்கு சங்கர் எஸ்என்லாய்ங்கிற 3 பேர் மியூசிக் பண்ணியிருந்தாலும் மகேஷ் மகாதேவன் அப்படிங்கிறவர் பிஜிஎம் போட்டிருந்தாரு. மொத்தம் 4 பேர் மியூசிக்கு. இரண்டாம் உலகம் படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் அண்ட் அனிருத் 2 பேர் மியூசிக்கு. சுயம்பரம் படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார், தேவா, சிற்பி, வித்யாசாகர், மெல்ல திறந்தது கதவு படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா 2 பேர் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. இதுபோக எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அண்ட் சங்கர் கணேஷ் இவங்கெல்லாம் டிஓ மியூசிக் டைரக்டர்ஸ். இவங்களை தவிர வேறு யாராவது இல்லை வேறு ஏதாவது படங்கள் மிஸ் ஆகியிருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.